இப்போ அடோப் இல்லுஸ்ட்ரேட்டர்னா என்ன, அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். எப்பயுமே ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு முன்னாடி அதோட அட்வான்டேஜை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்கள் படிப்பீங்க. அதோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், இல்லை அதை பேஸ் பண்ணி நம்ம ஃப்ரீலான்சிங் பண்ணோன்னா அதோட இன்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் இன்வால்வ் ஆகி படிப்பீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ப்ரெசன்டேஷனு. அடோப் இல்லுஸ்ட்ரேட்டர் வெக்டார் பேஸ்டாக ஒர்க் பண்ணுறதுக்காக அடோப் கம்பெனி தனியாக பிரித்து ஒரு சாஃப்ட்வேரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இது ரிலேட்டடாக ஃபோட்டோஷாப்பும் இருக்குது. ஃபோட்டோஷாப்புக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, இது வெக்டார் பேஸ்டு, அது பிக்சல் ஓரியன்ட் ஒர்க் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் விசஸ் இல்லுஸ்ட்ரேட்டர். இப்போ ஃபோட்டோஷாப்போட இமேஜ் பிக்சல் இமேஜ்னு சொன்னேன். நான் உங்களுக்கு புரிகிறதுக்காக நான் இமேஜ் அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன். சைடில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் பிக்சல் இமேஜ் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்குறப்ப அது பிக்சலேட் ஆகி தெரியும். இதே இல்லுஸ்ட்ரேட்டர் வெக்டாராக சேவ் பண்ணுற இமேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜூம் பண்ணாலும் அதோட பிக்சலேட்டே உடையாமல் கரெக்டாக பர்ஃபெக்ஷன் கரெக்டாக இருக்கும். நம்ம அதை எவ்வளோ பெருசாக வேணாலும் ஜூம் பண்ணி ஒர்க் பண்ணிக்க முடியும். அடுத்து இல்லுஸ்ட்ரேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இல்லுஸ்ட்ரேட்டர் பார்த்தீங்கன்னா லோகோ டிசைனுக்கு யூஸ் பண்ணலாம், பிஸ்னஸ் கார்டு யூஸ் பண்ணலாம், லெட்டர் ஹெட்டுக்கு யூஸ் பண்ணலாம், இன்ஃபோகிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணலாம், கார்ட்டூன் கிரியேட் பண்ணுறது, புக்கில் பிரிண்ட் ஆகி நீங்கள் பார்த்துருப்பீங்க, புக்கிலலாம் நிறைய கார்ட்டூன்ஸ் எல்லாம் பிரிண்ட் ஆகி வரும். வெப்லேயும் நிறைய கேரக்டர்ஸ்லாம் ட்ரா பண்ணி வெப்லேயும் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரௌசர்ஸ் கிரியேட் பண்ணலாம். இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் நிறைய டிராயிங் மாதிரி இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் கிரியேட் பண்ணுறது, 3D இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் 2Dயாக வரைஞ்சிட்டு அதை 3Dயாக மாற்றிக்கிறது. ஸோ இந்த மாதிரி ரிலேட்டட் ஜாப்ஸ் எல்லாம் நம்ம இல்லுஸ்ட்ரேட்டர் வச்சு பண்ண முடியும். இந்த எல்லா ஜாப்ஸும் ஃபோட்டோஷாப்லேயும் பண்ண முடியும். ஏன் இல்லுஸ்ட்ரேட்டர் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா, பிரிண்டிங்லலாம் நல்ல ஹை குவாலிட்டி கிடைக்கும் இல்லுஸ்ட்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணுறப்போ. ஏன்னா இது வெக்டார் பேஸ்டு. அதுக்காக தான் பிரிண்டிங்காக மோஸ்ட்லி இல்லுஸ்ட்ரேட்டர் யூஸ் பண்ணுறது. லோகோ ஃபோட்டோஷாப்பில் கிரியேட் பண்ணாலும் அதை விட கிளாரிட்டி நமக்கு இல்லுஸ்ட்ரேட்டரில் கிடைக்கும். லோகோ கிரியேட் பண்ணுறப்பையும் சரி, பிஸ்னஸ் கார்டு, லெட்டர் கட்டு எதாக இருந்தாலும் நம்ம டிசைன் பண்ணுறப்பையும் இல்லுஸ்ட்ரேட்டரில் நமக்கு இன்னும் கிளாரிட்டி ரொம்ப ஜாஸ்தியாகவே கிடைக்கும். நமக்கு இந்த லோகோ, பிஸ்னஸ் கார்டெலாம் காமனாக எப்பயுமே நம்மளுக்கு அது ரிலேட்டடாக ஜாப் எப்பயும் கிடச்சிட்டே இருக்கும். இப்போ உங்களோட ஓன் பிஸ்னஸ்க்கும் சரி, இல்லை உங்கள் ரிலேஷன், ஃப்ரெண்டு, இது மாதிரி இந்த பிஸ்னஸ் கார்டு, லோகோ, லெட்டர் கட்டெலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேவை. அவங்களோட பிஸ்னஸ்க்கும் சரி, மற்ற விஷயத்துக்கும் சரி, இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் நிறையா நம்மளை சுற்றி எல்லா இடத்துலையும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம அதை படிச்சுட்டு நம்மளோட ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் எடுத்து பண்ணோம்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்கம் வரும். நம்ம எதில் இருந்தாலும் சரி, நம்ம எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, இது நம்ம பார்ட் டைமாக நம்மளால் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு லோகோலாம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 500 இருந்து 3000 வரைக்கும் அதை ஃப்ரீலான்சர்ஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ பிஸ்னஸ் கார்டு, லெட்டர் கட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் டிசைன் பண்ணி நீங்கள் கிளைண்ட்டுக்கு அவுட்புட் கொடுத்துட்டு நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் சார்ஜஸ் நீங்கள் அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்க முடியும். இல்லுஸ்ட்ரேட்டர் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சைட் இருக்குது. ஆன்லைன் சைட்டு எவ்வளோ இருக்குது. அதில் ஃபாரின் பீப்புள்ஸ் அவனோட லோகோ எப்படி வேணும், என்ன அதுங்கிற கான்செப்டை சொல்லி அங்கே போஸ்ட் பண்ணிடுவான். நம்ம இங்கேருந்து ரிக்வெஸ்ட் கொடுக்கணும். ஒரு யூஸராக ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டோம்னா நம்மளோட ஜாப்போட ப்ரைஸு, என்ன டைமுக்குள்ளே முடிப்போம் அப்படிங்கிறத அவன் பார்த்துட்டு அக்செப்ட் பண்ணான்னா நமக்கு அந்த ஆர்டர் கிடைக்கும். அந்த மாதிரி இல்லுஸ்ட்ரேட்டர் ஆர்டர் ஈலான்ஸில் சர்ச் பண்ணி பார்க்குறப்ப 2037 ப்ராஜெக்ட் இருக்கிறதா ரிசல்ட்டு வந்திருக்கு. ஸோ இதுக்கு உங்களுக்கு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தேவை. நீங்கள் நைட் டைம் கிளைண்ட்டை சேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப உங்களோட ப்ராஜெக்ட் வேல்யூ எங்கேயோ இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கலில் ஒரு 1000 ருபீஸ்க்கு ஒர்க் பண்ணுறோன்னா, அதே ஃபாரினில் நம்ம ஒர்க் பண்ணுறப்போ அதே ஒர்க்குக்கு 10,000 நமக்கு கிடைக்கும். அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். அதே ஃப்ரீலான்சர் சைட்லேயும் நான் சர்ச் பண்ணுறப்பையும் எனக்கு இல்லுஸ்ட்ரேட்டர் ஜாப்புக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 7130
101 ஜாப்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. இது இந்த 2 சைட்டில் இருக்கிற ரிசல்ட் தான். இது ரிலேட்டடாக குரு இருக்குது, ஈலான்ஸ் ஃப்ரீலான்ஸ் மாதிரி நிறைய சைட் இருக்குது, பீப்புள் பெர் ஹவர் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் போயிட்டு நம்ம இல்லுஸ்ட்ரேட்டர் ஜாப்லாம் வந்து நம்ம பிட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த படிக்கிற டுட்டோரியல் வந்துட்டு நீங்கள் நார்மலாக இதை கற்றுக்காமல் இதை பேஸ் பண்ணி நிறைய ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு சும்மா அதாவது ஒரு சப்ஜெக்ட் படித்தோம் அதை விட்டுட்டோம் அப்படின்னு இல்லாமல் இதை படிச்சுட்டு இதை பேஸ் பண்ணி ஒர்க் எடுங்க. நீங்கள் இது ரிலேட்டடாக ஜாப் போகிறீங்களோ இல்லையோ ஃப்ரீலான்சிங் ஜாப் எடுத்து பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாப் பண்ண இது வந்து ரொம்ப க்ரோத்தாக இருக்கும். நீங்களும் வந்துட்டு ஒரு நல்ல டிசைனராக வந்து சீக்கிரம் வர முடியும். ஸோ ஆல் தி பெஸ்ட்.